நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கூகுள் எர்த் மூலிமா ஒரு லேண்டை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படின்னா ஜஸ்ட் இப்படி டேப்பில் போங்க, www.google.com போட்டிங்கன்னா கூகுள் எர்த் அப்படி டைப் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூகுள் எர்த் இது வரும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ண பிறகு உங்கள் டெஸ்க்டாப்பில் ஒரு ஐகான் வரும், கூகுள் எர்த் ஐகான் வரும். இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வரும். அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் நீங்கள் இங்கே இந்த இடத்துல தான் இருக்கீங்கன்னா, இப்போ ஆந்திராவில் நம்ம நலக்குண்டான ஒரு இடத்துல இருக்கோம். நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்த நல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த இடம் தான் வேணும்னா இந்த இடத்துல நல்லா ஜூம் பண்ணி க்ளோஸ்அப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா டூல்ஸ்னு ஒன்று இருக்கும். டூல்ஸில் ரூலர்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பாத்துன்னு இருக்கும், அந்த பாத்தை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ இங்கேருந்து இங்கே கிளிக் பண்ணுறீங்கன்னா அதோட லென்த் இது காட்டும். இப்போ 69.37 மீட்டர் இருக்குது. இது வந்து மீட்டர்ஸ், இது கிலோமீட்டர்ஸ், இன்ச்சஸ், ஃபீட்ஸு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மீட்டர்ஸ்னால் 69.37 மீட்டர் இருக்குது. திருப்பி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட கண்டினியூட்டியாக, அதாவது இது 69.37 மீட்டர்ஸ் ப்ளஸ் இது ஒரு 116.33 மீட்டர்ஸ். திருப்பியும் அங்கேருந்து மொத்தமாக இதோட ஓவர் லென்த் 160 மீட்டர்ஸ். சப்போஸ் இது வரைக்கும் போதுன்னா இதை நிப்பாட்டிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 222 மீட்டர்ஸ் வருது. ஸோ இப்படி வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு மாதிரி இது ஒரு பாலிகன் ஷேப் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும்னா ஜஸ்ட்டு சேவ், இப்படி சேவ் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுடைய பேர், ப்ராஜெக்ட் நேம், இப்போ சப்போஸ் இந்த ப்ராஜெக்ட் ஒன்றுன்னா ப்ராஜெக்ட் 1 அப்படி பேர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த இடத்துல ப்ராஜெக்ட் 1 சேவ் ஆகிடும். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ப்ளஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் டைப் வந்து KML என்ற ஃபைல் டைப்பில் சேவ் ஆகும். அந்த KML ஆர் KMaget ரெண்டு ஃபைல் டைப்பில் சேவ் ஆகும். சப்போஸ் இது KML வேணுன்னா KML இல்லை KMagetனை சேவ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் 1ன்னு சொல்லிட்டு உங்களுடைய சி ட்ரைவ்லையோ இதை ஒன்றில் ப்ராஜெக்ட் 1 போட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா இது பர்மிஷன் இல்லை கேட்குது. ஸோ அதனால் நான் டி ட்ரைவில் சேவ் பண்ணுறேன். டியில் சேவ் கொடுக்குறேன், சேவ் ஆகிடும். இப்போ டி ட்ரைவில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்கும், ப்ராஜெக்ட் 1 ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலை உங்களுக்கு யாருக்கு வேணுமோ நீங்கள் மெயில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்களும் அவங்களுடைய சிஸ்டத்தில் கூகுள் எர்த்தை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இந்த ஃபைல் ஓப்பன் ஆகி இந்த மாதிரி அந்த லொக்கேஷனே அவர் காமிச்சிடும். ஸோ இந்த இடம் தான் சொல்லி அவங்களுக்கு காமிச்சிடும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்த யாராவது ஒருத்தர் காட்ட விரும்புகிறீங்க, இல்லை அதோட மெஷர்மெண்ட் அதை செக் பண்ண விரும்புகிறீங்க, அதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டூல்ஸில் போனீங்கன்னா மறுபடியும் அதே ரூலர்லேயே லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் போர்ஷன் டு போர்ஷன் லென்த் மட்டும் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது வந்து 67 மீட்டர்னா 67 மீட்டர் செக் பண்ணிக்கலாம். இல்லைனா இது பார்க்கணுன்னா இந்த மாதிரி இது 15 மீட்டர்ஸ், 15.32 மீட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எங்களோட வீடியோஸ் அதிகமாக பார்க்கணுன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.